friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம Madras Samayalல நிறைய டைப் ஆஃப் பூர்ணம் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச Chettinad ஸ்டைல் ஸ்வீட் உள்ள வச்சு நம்ம செய்ய போறோம். அதனால இந்த கொழுக்கட்டை அப்படி நம்ம சாப்பிடும்போது உள்ள அல்வா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு உள்ள வைக்கக்கூடிய அந்த பூர்ணம் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது 1-2 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 1 கப் போல் தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு இதில் ஆவி வந்ததுக்கப்புறமா ஒரு விசில் மிதமான சூடில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது, நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இந்த ரவை அந்த எண்ணெயில் நல்லா வறுபடணும். இப்போது ரவை நல்லா வறுபட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது 150 கிராம். இந்த இனிப்பு கொஞ்சம் மைல்டாக ஒரு மீடியம் ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக உள்ள இன்னும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 200 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் போல் நமக்கு தேவைப்படும். இன்னும் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா. அப்படி இல்லைனா நம்ம வெல்லத்தை பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்போ டைம் ஆக கொஞ்சம் கெட்டியாக வரும். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல, இதுவே போதுமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப கெட்டியாகிற வேண்டாம், அதனால ரொம்ப லூஸாகவும் இல்லை. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்த கொஞ்சம் ஏலக்காய் தூள், கூடவே 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை விட கெட்டியாக்கிற வேண்டாம், ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெளி மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. 1 கப் இடியாப்ப மாவு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். கொஞ்சம் சாஃப்டான மாவாக நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வெந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம கலந்து வைக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட பூர்ணம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த செட்டிநாடு உக்காரை இருக்கும்ல, அதுதான் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம அதில். இப்போ நம்மளோட மாவுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மீதியை மூடி வச்சுக்கோங்க. மாவு காஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால மூடி வச்சுக்கோங்க. இதை நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தாராளமாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அச்சிலையும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அச்சு இந்த மாதிரி மூடிட்டு இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்படி ஓரமாக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படி எல்லா சைட்லேயும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரொம்ப குண்டான லேயராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பூர்ணம் ப்ளஸ் அந்த வெளி மாவு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா நிறைய மாவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வெளியையும் ஒரு மாவு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி நல்லா சீல் பண்ணணும். அப்போ தான் பிரியாமல் வரும். அப்படியே அந்த அச்சை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அழகான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதில் இந்த பெரிய சைஸ் அச்சுங்கிறதுனால இதில் நமக்கு 10 பீஸ் கிடைக்கும். சின்ன ரவுண்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 15 பீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு
இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சுட சுட அழகான கொழுக்கட்டை நம்ம வந்து சாப்பிட்லாம். இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அப்படியே உள்ளே வந்து நல்லா அல்வா சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த உக்காரை மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக நல்லா அல்வா மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த வெளி மாவையும் சேர்த்து சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருக்கும். டடா, அவ்வளோதான். நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.